வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற வெதர் தட். வெதர் தட் நம்ம அடிக்கடி தட் யூஸ் பண்ணி பேசிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ வெதர் என்னைக்காவது யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்ணா காமெண்ட்ல எஸ்ன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நாம வெதர் தட்டை எந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல யூஸ் பண்ணணும்னு தெளிவா பார்க்க போறோம். இங்கே சென்டென்ஸ் பாருங்க. என்று நினைத்தான், என்று விசாரித்தாள், என்று கேள்வி எழுப்பினாள், என்று மன அமைதி அடைந்தான், என்று கேள்விப்பட்டேன். ஸோ இந்த மாதிரி சென்டென்ஸ் பேசும்போது நம்ம என்றுன்னு பேசுவோம் இல்லையா? ஸோ அப்போ எப்போ நம்ம வெதர் போடணும், எப்போ தட் போடணும்? ஏன்னா இந்த என்றுங்கிறத ரீப்ளேஸ் பண்ணுறது தான் வெதரும் தட்டும். ஓகேவா? ஸோ அதுதான் இன்னைக்கு நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். உங்களுக்காக ஒரு சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். அவள் சொன்னதை செய்வாள் என்று நினைத்தான். அவள் சொன்னதை செய்வாள் என்று நினைத்தான். நீதான் அதை செய்திருப்பாய் என்று விசாரித்தாள். நினைத்ததை கேட்டுவிட வேண்டும் என்று கேள்வி எழுப்பினாள். ஸோ இந்த சென்டென்ஸ்ல எல்லாம் இருக்கிற என்றுக்கு நம்ம என்ன வெதர் யூஸ் பண்ணணுமா தட் யூஸ் பண்ணணுமான்னு தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னால நீங்க இந்த டேப்லெட் காலத்தை மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம அந்த என்றுக்கு அப்புறமா என்றுக்கு பின்னாடி வரக்கூடிய சென்டென்ஸை தான் நாம மெயின் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். அந்த என்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸை நாம தட் கிளாஸஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ என்றுக்கு அப்புறம் வரக்கூடிய மெயின் கிளாஸ் ப்ரெசண்டா இருந்ததுன்னா அதுக்கு முன்னால நீங்க ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவே மெயின் கிளாஸ் பாஸ்டா இருந்ததுன்னா நீங்க தட் கிளாஸ் வந்து பாஸ்ட் அண்ட் பாஸ்ட் பெர்ஃபெக்ட் தான் யூஸ் பண்ணணும். அதே போல மெயின் கிளாஸ் ஃபியூச்சரா இருந்ததுன்னா தட் கிளாஸ் நீங்க ப்ரெசன்ட் அண்ட் ஃபியூச்சர் எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. எக்ஸாம்பிள்ஸ் மூலமா ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். அவன் வருவான் என்று எனக்கு தெரியும். நான் சொன்ன என்றுக்கு அப்புறம் உள்ளதுதான் மெயின் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ மெயின் கிளாஸ் எந்த டென்ஸ்ல இருக்கு? எனக்கு தெரியும். இது என்ன டென்ஸ்? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ மேலே பாருங்க, மெயின் கிளாஸ் ப்ரெசண்டா இருந்தா நீங்க தட் கிளாஸ்ல நீங்க என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரெசன்ட் பாஸ்ட் ஃபியூச்சர் என்னனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா? ஸோ அதனாலதான் நம்ம சென்டென்ஸ் அவன் வருவான், அவன் வருவான் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? வெரி குட், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே ஓகே, இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி தரப்போற, தெளிவா கேளுங்க. இப்ப என்றுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கிளாஸ் இருக்கு இல்லையா? அந்த சென்டென்ஸ் வந்து முழுமை அடைஞ்சிருக்கான்னு நீங்க பார்க்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குதான்னு நீங்க செக் பண்ணணும். அவன் வருவான், என்றுக்கு அப்புறம் உள்ளதெல்லாம் மறைச்சிடுங்க. அவன் வருவான், இந்த சென்டென்ஸ் முழுமையா இருக்குதா? வெரி குட். அப்படி முழுமையா இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ்க்கு அப்புறமா நம்ம என்று போட்டு என்ன பேசுறோமோ அப்ப நீங்க தட் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட். தட் யூஸ் பண்ணணும். சென்டென்ஸ் முழுமையா இருக்கும்போது நீங்க தட் யூஸ் பண்ணணும். பாருங்க, மெயின் கிளாஸ் என்ன? எனக்கு தெரியும். எனக்கு அப்படின்னா ஐ, வெர்பன தெரியும் நோ. அப்ப தட் கிளாஸ்ல சப்ஜெக்ட் அவன் வருவான். அப்ப அவன்னா ஹி, வெர்பன வருவான் கம். அது என்ன டென்ஸ்ல இருக்குன்னு சொன்னோம்? வெரி குட், ஃபியூச்சர் டென்ஸ். ஸோ will. அப்போ இந்த சென்டென்ஸ் நாம ஐ நோ தட் he will come. I know that he will come. ஓகே, இப்போ இதே சென்டென்ஸ் வெதருக்கு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்றேன் பாருங்க. அவன் வருவானா என்று எனக்கு தெரியாது. நோட் பண்ணுங்க, அவன் வருவானா என்று எனக்கு தெரியாது. நம்ம வெதர் எப்போ யூஸ் பண்ணணும் தெரியுமா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த என்று அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சென்டென்ஸ் இருக்கு இல்லையா? அது எப்போ வந்து நெடிலா முடியுதோ அப்ப நம்ம வெதர் யூஸ் பண்ணணும். நெடிலா முடியுதுன்னா என்ன அர்த்தம்? நமக்கு அந்த டிசிஷன் தெரியல, நமக்கு வந்து கன்ஃபார்மா தெரியல இது நடக்குமா இல்ல நடக்காதான்ற அந்த விஷயம் நமக்கு ஷுவரா தெரியாத போது நம்ம அதை கொஸ்டினா ஃபார்ம் பண்ணி விடுவோம். அவன் வருவானா இல்லையா? அவன் வருவானா அப்படின்னு ஒரு நெடிலா, ஒரு கொஸ்டினா, ஒரு சந்தேகக்குரிய, ஒரு கேள்விக்குறியா இருக்குதா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு நீங்க வெதர் யூஸ் பண்ணணும். ஓகே, வெதர் யூஸ் பண்ணணும். இதுதான் ஃபார்மேட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இதுவுமே போதும். இதுக்கப்புறம் நீங்க எல்லா சென்டென்ஸும் நீங்களே சொல்லிடலாம். அவன் வருவானா என்று எனக்கு தெரியாது. ஓகே, இதுல மெயின் கிளாஸ் என்ன? என்றுக்கு அப்புறம் உள்ளது. எனக்கு தெரியாது. ஐ, வெர்ப் என்ன? டோன்ட் நோ. தட் கிளாஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் என்ன? அவன் வருவானா. ஹி, வெர்பு கம் தான். அதுவும் எப்படி இருக்கு? டவுட்ஃபுல்லா இருக்கு. டென்ஸ் வந்து வருவானா ஃபியூச்சருக்கு சொல்றோம். ஸோ will. அப்ப இந்த சென்டென்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் he will come or not.
whether he will come or not. நீங்க come or not, வருவானா மாட்டானா அப்படின்னு கூட சொல்லலாம். or else whether he will come அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட் பண்ணனாலும் பண்ணிக்கலாம். Okay, I don't know whether he will come or not. I don't know whether he will come or not. Okay, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். அடுத்த சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் சொன்னது செய்வாள் என்று நினைத்தான். நல்லா நோட் பண்ணுங்க. அவள் சொன்னதை செய்வாள் என்று நினைத்தான். அப்ப என்றுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் எப்படி இருக்குது? கம்ப்ளீட்டா இருக்குதா இல்ல நெடிலா ஒரு கொஸ்டின் மார்க் கூட டவுட்ஃபுல்லா இருக்குதா? அவள் சொன்னதை செய்வாள் ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸா இருக்குதா? குட். அப்ப நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், கரெக்டா சொல்லிட்டீங்க. தட் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, சோ மெயின் கிளாஸ் என்ன? என்றுக்கு அப்புறம் வரதுதானே மெயின் கிளாஸ். நினைத்தான் வருது. அப்ப சப்ஜெக்ட் he, verb என்ன? நினைக்கிறது. நினைத்தான் அப்படின்னா என்ன இருக்கு? past tenseல இருக்கு. மேல டேபிள் பாருங்க. past tense, மெயின் கிளாஸ் past tense இருந்ததுன்னா முன்னாடி உள்ள கிளாஸ் என்னவா இருக்கணும்? past. அப்படி இல்லைன்னா past perfectல நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அப்ப தட் கிளாஸ்ல சப்ஜெக்ட் என்ன? அவள் சொன்னதை செய்வாள். அவள் she, verb செய்யறது do. tense என்ன? பாஸ்டும் இருக்கலாம் இல்லைன்னா பாஸ்ட் பெர்ஃபெக்டும் இருக்கலாம். அவள் சொன்னதை செய்வாள் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன செய்யணும்? எப்படி ஃபார்ம் பண்ணலாம் சென்டென்ஸ்? he thought, ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ he thought that. தட் ஏன் போறோம்? ஏன்னா தட் கிளாஸோட சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? கம்ப்ளீட்டா இருக்கு இல்லையா? ஸோ then she would do as she was told. She would do as she was told. இந்த இடத்துல நீங்க பாருங்க, she would do. would ஏன் நான் இங்க யூஸ் பண்ணிருக்கோம்? அவள் சொன்னதை செய்வாள் என்று நினைத்தான். நீங்க ஒரு நிமிஷம் லிசன் பண்ணுங்க. நினைத்தான் அப்படிங்கிறதே past tense. அந்த past tenseல நம்ம என்ன பேசுறோம்? அவள் சொன்னதை செய்வாள். அப்ப பாஸ்ட்ல வரக்கூடிய ஒரு ஃபியூச்சரை பத்தி தான் இந்த சென்டென்ஸ் இருக்கு. ஸோ எப்பவுமே பாஸ்ட்ல உள்ள ஃபியூச்சரை பத்தி பேசும்போது நீங்க would யூஸ் பண்ணணும். ஜெனரல் ஃபியூச்சருக்கு நீங்க will யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் பாஸ்ட்ல உள்ள ஃபியூச்சரை பேசும்போது நீங்க என்ன செய்யணும்? would யூஸ் பண்ணணும். ஓகே, woodக்கான ஒரு ஸ்பெஷல் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. ஸோ இந்த சென்டென்ஸை he thought that she would do as she was told. She would do as she was told. அவள் சொன்னதை செய்வாள் என்று நினைத்தான். ஓகே, ஸோ இதே சென்டென்ஸை நம்ம woodக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாரி, வெதருக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவள் சொன்னதை செய்வாளா என்று நினைத்தான். பாருங்க, இப்போ என்றுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் எப்படி இருக்கு? நார்மல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்குதா இல்ல நெடில் சவுண்டோட ஒரு டவுட்ஃபுல்லா இருக்குதா? அவள் சொன்னதை செய்வாளா இல்லையா? டவுட்ஃபுல்லா இருக்கா? ஸோ அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? வெரி குட், வெதர் தான் யூஸ் பண்ணணும். மெயின் கிளாஸ் தட் கிளாஸோட டென்ஸ் எல்லாமே இருக்குது, சேம் தான். ஸோ இந்த சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணும்போது he thought whether she would do as she was told. Whether she would do as she was told. இந்த இடத்துல நீங்க whether do or not அப்படின்லாம் நீங்க சொல்லலாம். செய்வாளா மாட்டாளா, என்ன டவுட்ஃபுல்லனாலே என்ன அர்த்தம்? செய்வாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற ரெண்டு அசைன்மெண்ட்ஸ் தானே இருக்கும். ஸோ இந்த சென்டென்ஸ் he thought whether she would do as she was told அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். எப்ப நம்ம வெதர் யூஸ் பண்ணலாம், எப்ப நம்ம தட் யூஸ் பண்ணலாம்னு உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இன்னும் 2-3 சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். நீதான் அதை செய்திருப்பாய் என்று விசாரித்தாள். நீதான் அதை செய்திருப்பாய் என்று விசாரித்தாள். நீங்க டக்குன்னு சொல்லுங்க, வெதர் பண்ணுமா தட் பண்ணுமா? கரெக்டா சொல்லிட்டீங்க. தட் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா என்று அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உள்ள சென்டென்ஸ் எப்படி இருக்கு? ஒரு ஸ்டேட்மெண்டா இருக்கு. நீதான் அதை செய்திருப்பாய், செய்திருப்பாய், எந்த டவுட்டுமே இல்லை இல்லையா? ஸோ இப்போ தட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இது விசாரித்தால் பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அப்போ பாருங்க, விசாரிக்கிறதுக்கு நீங்க என்கொயர் பண்ணாங்கன்னு சொல்லலாம், இல்லைன்னா கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். கொஸ்டின் பண்ணாங்கன்னு சொல்லலாம், இல்லை என்கொயர் பண்ணாங்க, எப்படி வேணாலும் நீங்க சொல்லிக்கலாம். ஸோ she inquired that you had done that. That you had done that. பாருங்க, யூக்கு அப்புறம் had done எல்லாம் போட்டாலே அப்படி என்ன அர்த்தம்? பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்குன்னு அர்த்தம்.
பாஸ்ட்ல ஒரு விஷயத்த பேசும்போது நீங்க பாஸ்ட் சிம்பிள் பாஸ்டும் போட்டு சொல்லலாம், பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போட்டு சொல்லலாம். இங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட் போட்டிருக்கேன். ஓகே, she inquired that you had done that. நீ அதை செய்து இருப்பாய் என்று விசாரித்தாள். இதையே அடுத்தது அதே சென்டென்ஸ இதுக்கு பார்க்கலாம். நீதான் அதை செய்திருப்பாயா என்று விசாரித்தாள். அப்ப விசாரிக்கிறவங்களுக்கு எப்படி இருந்திருக்கு? நீதானான்னு ஒரு டவுட் இருந்திருக்கு இல்லையா? ஸோ அப்ப டவுட்ஃபுல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் இதை சொல்லும் போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? That's so good. நம்ம whether தான் யூஸ் பண்ணணும். அப்போ she inquired whether you had done that. Whether you had done that. நீ அதை செய்திருப்பாயா என்று அவள் விசாரித்தாள். அப்ப நீங்க இனிமே தெளிவா தெரிஞ்சுப்பீங்க. ஒரு இடத்துல நம்ம whether யூஸ் பண்றோம் அப்படின்னாலே அப்ப என்ன அர்த்தம்? அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு டவுட்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சரியா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. நினைத்ததை கேட்டுவிட வேண்டும் என்று கேள்வி எழுப்புவாள். அவங்கள பத்தி ஜென்ரலா பேசும்போது அவன் நினைச்சதை கேட்டணும்னு சொல்லி என்ன செய்வா? கேள்வி கேட்டுருவா அப்படின்னு சொல்றோம். ஸோ ஆனா என்னது ஃபியூச்சர்ல இருக்கு. ஜென்ரல் தான், ஆனா கேட்டு விடுவாள் அப்படின்னு சொல்லல. கேள்வி எழுப்புவாள் அப்படின்னு ஃபியூச்சர்ல சொல்றோம். ஃபியூச்சர்னா நீங்க ப்ரெசன்ட்டும் போட்டு பேசிக்கலாம், ஃபியூச்சராகவும் அந்த கொஸ்டினை நீங்க எழுதலாம். ஸோ அப்ப என்ன சப்ஜெக்ட்ல மெயின் கிளாஸ் என்ன? கேள்வி எழுப்புவாள். ஸோ ஷி வெர்ப் வந்து கொஸ்டின் பண்ணுவாங்க. தட் கிளாஸ் என்ன? சப்ஜெக்ட் என்ன? நினைத்ததை கேட்டுவிட வேண்டும் அப்படின்னா அவங்க ஒரு கேர்ளை தான் ஸ்பெசிஃபை பண்ணி பேசுறாங்க இல்லையா? ஸோ ஷி வெர்ப் என்ன? கேட்கறது, ஆஸ்க் பண்றது, டென்ஸ் என்ன? ஃபியூச்சர். ஓகே, பாருங்க. ஷி வில் என்கொயர். ஷி வில் என்கொயர் தட் ஷி மஸ்ட் கெட் வாட் ஷி வாண்ட். தட் she must get what she want. ஓகே, இப்போ புரியுதா? ஸோ நினைத்ததை கேட்டுவிட வேண்டும். அப்போ நீங்க ஒன்று சொல்லும் போது எப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி போட்டுட்டு அப்புறம் நீங்க என்று போட்டு நீங்க என்ன நினைக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? தட் தான் யூஸ் பண்ணணும். அதே அடுத்ததுல இன்னொரு வெர்ஷன்ல பார்க்கலாம். நினைத்ததை கேட்டு விடுவாளா என்று எனக்கு பயமாக இருக்கும். இங்க நினைத்ததை கேட்டு விடுவாளா என்று எனக்கு பயமாக இருக்கும். அப்ப கேட்டு விடுவாளா? டவுட்ஃபுல் ஆயிடுச்சு. அப்போ வெதர் தான், கன்ஃபார்மா வெதர் தான். ஸோ இங்க பார்க்கலாம். எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லுவோம்? ஐ எம் அஃப்ரைட் இல்லையா? ஸோ ஐ எம் அஃப்ரைட். இங்க பாருங்க, ஐ எம் அஃப்ரைடுங்கும் போது ப்ரெசென்ட்ல பேசுற மாதிரி பேசுறோம். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப். ஐ எம் அஃப்ரைட் ஆஃப் வெதர் ஷி வில் ஆஸ்க் ஃபார் வாட் ஷீ இஸ் திங்கிங். What she is thinking. அவள் நினைப்பது, அவளுடைய பொசஸ் இல்லையா? ஸோ அதனாலதான் ஷீக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி போட்டு யூஸ் பண்ணும். நிறைய பேர் இருந்து ஷீக்கு அப்புறம் அப்பாஸ்ட்ரஃபி ஷீ இஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது, ஷீ இஸ். அப்படி சொல்லும்போது அவர்களுடைய உடைமை ஆகும், பொசஸ் மீன் பண்ணும். ஓகே, ஸோ ஐ எம் afraid of whether she will ask for what she is thinking. ஸோ சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணும்போது தெளிவா ஃப்ரேம் பண்ணுங்க. நீங்க நினைச்சது பேசும்போது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, இப்போ வெதர் படிச்சிருக்கோம், தட் படிச்சிருக்கோம். இதே மாதிரி வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா ஈவன் இஃப், ஈவன் அஸ், இது மாதிரி எனிபடி, எனிமோர், இதை பத்தில நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ லேர்ன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கான கொஸ்டின்ஸ். கடமையை செய்து முடித்து விட்டேன் என்று மன அமைதி அடைந்தான். முடித்து விட்டேன்னு சொல்லலாம். இதையே நம்ம பேச்சு வழக்குல வந்து கடமையை செய்து முடித்து விட்டதாக எண்ணி மன அமைதி அடைந்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. முடித்து விட்டதாக எண்ணி இப்படிலாம் பேசுவோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் நான் முடித்து விட்டதாகங்கிறதும் முடித்து விட்டான், முடித்து விட்டேன், இதெல்லாம் ஒண்ணுதான். ஓகே, வேலையை உரிய நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று எண்ணினான். முடிக்க வேண்டும் என்று எண்ணினான். வருவதாக சொன்னான். இப்போ இந்த 3 சென்டென்ஸுக்கும் நீங்க வெதர்லையும் ஃப்ரேஸ் பண்ணணும். அட் த சேம் டைம் நீங்க என்ன செய்யணும்? தட்லையும் ஃப்ரேம் பண்ணணும். தட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க். ஓகே.